ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் ஒரு வீட்டை குறித்து பார்க்க போகிறோம். சுனாமியால் என்ற ஒரு சகோதரி இருந்தார். சுனாமியால் என்ற ஒரு பேர் கல்யாணம் தான். சுனாமியாளுக்கு ஒரு வீடு இருந்துச்சு. சுனாமியாளுடைய வீட்டை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் வீடு இருக்கு. வாடகை வீடு இருக்கு, லீஸ்ல இருக்கிறோம், சொந்த வீட்டுல இருக்கிறோம். நம்ம வீட்டுல நாங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வீட்டுல கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா ஒரு செக் பண்ணிக்கங்க. நம்ம வீட்டுல ஆண்டவர் இருக்கிறாரா? ஏற்கனவே நம்ம இப்போ நாம் சொன்னவங்களுக்கு வீட்டுல பிரச்சனை. கர்த்தர் இல்லாத வீட்டுல பிரச்சனை வரும். கர்த்தர் இருக்கிற வீட்டுல பிரச்சனைகள் ஓடி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, வேதத்துல பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம் படிப்போம். நம்ம அதை குறித்துக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் நெற்றியின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டியையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அழகான குடும்பம், புருஷ மனைவி என்ற ஒரு குடும்பம் இருந்தது. அந்த மனைவி பேரு சுனாமியால் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நம்ம சொல்ற வார்த்தையை சொன்னால் பணக்காரி. பணம் நிறைய இருக்கு, அவகிட்ட நிறைய செல்வம் இருக்கு, வசதிகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு நல்ல சகோதரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சுனாமியாளுடைய வீடு, வசதிகள் எல்லாம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எலிசா என்றுதான ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும். அவர் சுனாமியாளுடைய வீட்டு அந்த ஊருக்கு அவர் போவார், வருவார். ஒருவேளை அங்க ஜபம் நடத்துவார், விசிட் பண்ண போவார், வீட்டுக்கு ஜபம் பண்ண போவார், வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல கனம் பொருந்திய ஒரு பணக்காராகிய பேர் புகழ்பெற்ற நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டார். சுனாமியால் ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரனை பார்த்து எங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் போஜனம் பண்ண என்று கேட்டுக்கொண்டார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு சுபாவம் இருக்கு பாருங்க. வசதியான ஒரு பெண். பொதுவாக ஏழைகள் தான் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஊழியக்காரர்கள வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க. வசதியா இருக்கிற ஒரு பெண் சுனாமியால் வசதியா இருக்கிறார். வீடு, வாசல், பணம், பொருள் எல்லாமே இருக்கு. அவள் ஜனங்கள் மத்தியில் ஒரு பேர் புகழோடு இருக்கிறார். அவள் வந்து ஒரு எலிசாவை, ஒரு ஊழியக்காரனை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள், வருந்தினா கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார். அப்படியே அவன் பயன்பாட்டை, அதாவது அவன் வருகிற அந்த பயணத்தில் வரும்போது போகும்போதெல்லாம் அவள் பார்த்து போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். எங்க வீட்டுக்கு வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்கள், சகோதரிகள், ஊழியர்களை பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து நீங்க சாப்பிடணும், உங்களுக்கு நாங்க ஒரு சாப்பாடு கொடுக்கணும், உங்களுக்கு நாங்க வந்து உங்களை கனப்படுத்தணும், உங்களை நாங்க கவனிக்கணும். ஏன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு செய்ய வேண்டிய காரியம் அது ஆண்டவருக்கே செய்யும். ஒரு ஊழியக்காரருக்கு நம்ம என்ன கொடுக்கிறோமோ, தண்ணி கொடுத்தால் அது ஏசப்பா கொடுக்கும். ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தால் அது ஏசப்பா கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவள் வசதியா இருக்கிற அந்த சுனாமியால் அவளுக்கு ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. ஊழியக்காரர் கேட்கிறா, எங்க வீட்டுக்கு வரீங்களா, எங்க வீட்டுல வந்து போஜனம் பண்றீங்களா, எங்க வீட்டுக்கு வரீங்களா கேட்கிறா. நீங்க நல்லா பாருங்க, எந்த வீட்டுக்கு ஊழியக்காரங்க போறாங்களோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நான் சொல்றேன். எந்த வீட்டுக்கு ஊழியக்காரங்க போறாங்களோ, எந்த வீட்டுக்கு ஊழியக்காரங்க போஜனம் பண்ணுகிறார்களோ, எந்த வீட்டுக்கு யார் ஊழியக்காரங்க கூப்பிடுகிறார்களோ
அந்த வீட்டுல ஒரு ஆசீர்வாதம். அப்போ ஊழியக்காரங்க போகாத வீட்டுல ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். அவன் வசதி கனம் பொருந்தி இருக்கிறான், பதவியில் இருக்கிறான், செல்வத்தில் இருக்கிறான், வசதி. ஊழியக்காரை கூடாமோ அது அர்த்தம் என்ன? நம்ம எவ்வளவோ வீடு வசதியா இருந்தாலும் ஒரு ஊழியக்காரங்க ஒரு தீர்க்கதரிசி நம்ம வீட்டுக்கு வந்தால் வீடு சுத்தமாகும், வீடு நீட் பண்ணுவாங்க, கிளீன் பண்ணுவாங்க. ஐயோ ஊழியக்காரங்க வரான்னு வீடு எல்லாம் மாப்போட்டு சுத்தம் பண்ணுவாங்க. அதுவே ஒரு சுத்தம். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையே சுத்தமாக மாறும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் செய்யக்கூட சின்ன பிள்ளைங்க டிவி போட்டுட்டு இருக்கும் போது ஐயோ பாஸ்டர் வரப்போறாரு, ஊழியக்காரர் வரப்போறாரு, டிவி ஆப்பானு, அதை பண்ணாது இதை பண்ணாது எல்லாமே அவங்க ஒரு தயாரா இருப்பாங்க. என்ன அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பை காட்டுகிறது. அப்ப எந்த ஊழியக்காரன் அந்த தீர்க்கதரிசி யாருடைய வீட்டுக்கு வராலோ அவள் பாருங்க வசதியா இருக்கிறார், ஏழையாக இல்ல. அவள் கனம் பொருந்தி பதவி பட்டம் பேரு புகழ் எல்லாம் கூடிக்கொண்டிருக்கிறது. அப்ப ஊழியக்காரங்க கால் வைத்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இயேசுப்பா சொன்னாரே, ஊழியக்காரர்கள் சீசர்களை பார்த்து எந்த வீட்டுல உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த வீட்டை ஆசீர்வதிங்க, சமாதானம் சொல்லுங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளல, உங்களை கூப்பிடலன்னா நீங்க ஒரு கால இருக்கிற மண்ணை அங்கேயே போட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா அது சாட்சியாமா. ஏன் தெரியுமா சொன்னாரு? ஒருவேளை ஊழியக்காரங்க எங்க வீட்டுக்கு வரலன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த குறை சொல்ற நேரத்துல அந்த மண்ணு சாட்சி சொல்லும். அதனால உங்க காலில் இருக்கிற மண்ணை அந்த வீட்டுல போட்டுருங்க. ஓகேங்களா? நமக்கு மண்ணு வேண்டாம், தீர்க்கதரிசி தான் வேணும். ஹல்லேலூயா. இப்போ அந்த சுனமியாளருடைய ஆசீர்வாதத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து போஜனை பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்துல சொல்றாங்க அந்த அம்மா, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இப்ப பாருங்க, அந்த சுனமியால் அந்த ஸ்திரீ வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னது மட்டுமல்ல, இப்ப யார பிரசர் பண்றா? புருஷனை. ஏங்க புருஷனை பார்த்து, ஏங்க இந்த ஊழியக்காரர் வருவார் போவார் இல்ல, அவர் நம்ம வீட்டுல தங்க வைக்கணுங்க, அவரை கூப்பிட்டு நம்ம வீட்டுல ஒரு சாப்பாடு கொடுக்கணும், அந்த ஊழியக்காரரை கனப்படுத்தணுங்க. யாருக்கிட்ட சொல்றா? புருஷன் கிட்ட சொல்லுகிறார். சில நேரத்துல சகோதரிமார்கள் புருஷன் கிட்ட சொல்லுவாங்க, ஊழியக்காரர் வரப்போறாரு, எங்க வீட்டுல இருங்க, எங்க வீட்டுல இருக்க ஊழியக்காரர் வரப்போறாரு இல்லையா, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கும். சில இடத்துல சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் வரப்போறாரு, நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது புருஷனே வெளியே அனுப்பிடுவாங்க. எங்க அவங்க வீட்டுக்காரு, அது எங்க போனாரு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்படி இல்ல பிரியமானவர்களே, அங்க புருஷனை வந்து அவர் பிரசன்ட் பண்ணுகிறார், ஊழியக்காரன் வருகிறார், எங்க அவருக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்க, ஆயத்த பண்ணுங்க. ஊழியக்காரர் வருகிறார், தீர்க்கதரிசி, அவருக்கு ஆயத்த பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆயத்தம் பண்ணினாள்? அந்த சுனமியால் தன் புருஷனை கிட்ட சொல்லி இந்த தீர்க்கதரிசி எலிசாவுக்கு என்னங்க ரெடி பண்ணாங்க? ஒரு பெண் எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியாது, சாப்பாடு தான் செய்ய முடியும். ரூம கொடுக்கணும்னா ஒரு ரூம கிளீன் பண்ணணும் இல்லையா? அப்போ புருஷன் கிட்ட சொல்லி அவள் தன்னுடைய வீட்டுல ஒரு மேல் வீடு ரெடி பண்ணு சொல்லுகிறார். அது எங்க 10ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன். அந்த வசனத்தை படிமா. 10:4. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, பாருங்க நம்ம மெத்தை இருக்கு இல்லையா, அந்த மெத்தையில ஒரு சிறிய அறை வீட்டை கட்டுவோம். யாருக்கு? ஊழியக்காரர் வந்து தங்கிறதுக்கு போறதுக்கு. அவர் எப்படி அவருக்கு எப்படி நம்ம கட்டில உட்காந்து நம்ம பாயில எப்படி அவர் படுப்பாரு? ஊழியக்காரர் இல்லையா, அவருக்கு ஒரு சிறிய வீட்டை மேல ரெடி பண்ணுவாங்க, அவருக்கு ஒரு இடத்தை ரெடி பண்ணுவாங்க என்று மனைவி புருஷன் கிட்ட சொல்லுகிறார். அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும், அந்த ஒரு சின்ன ரூம் கட்டி அதுல ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். குத்து விளக்கே வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். பாத்தீங்களா? எலிசா தீர்க்கதரிசி ஊழியக்காரர் நம்ம வீட்டுல வந்தா தங்கணும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா வாங்க 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 வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சேர போட மாட்டாங்க உட்கார்றதுக்கு. வாங்க வாங்க ஒரு பாய போட மாட்டாங்க உட்கார்றதுக்கு. ஐயா வாங்க வாங்க. அப்புறம் என்னையா சொல்லுங்க? முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஐயா எங்கயா போயிட்டு வந்தீங்க? ஐயா வந்தவனுக்கு ஒரு தண்ணி குடிக்குமா? அவர் எங்கேயோ போயிட்டு வர்றாரு, ஊழியத்துக்கு போயிட்டு வர்றாரோ இல்ல வீட்டுல இருந்து வர்றாரோ, நீ கேட்க வேண்டிய கேள்வி என்ன? பாஸ்டர்
தீர்க்கதரிசி ஊழியக்காரர் வந்த உடனே ஐயா தண்ணி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, உட்காருங்க, ஒரு சேரை போடுவோம். அதுதானே செய்யணும். சுனாமியார் செய்யறார். வந்த உடனே ஐயா எங்க போயிட்டு வரீங்க, யாருக்கு ஜோம் பண்ணிட்டு வரீங்க? ஒருவேளை என் வீட்டை காட்டுல வேற யாருக்கு வீட்டுக்கு ஜோம் கொடுத்தது, முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வரணும். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த சுனாமியார் சொல்கிறார், புருஷன் கிட்ட சொல்லி ஒரு சின்ன வீட்டை ரெடி பண்ணுங்க. எங்க ஐயா எத்தனை முறை வராரு போறாரு, தீர்க்கதரிசி எத்தனை முறை வராரு, ஊழியக்காரர் எத்தனை முறை வராரு, அவர் உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருக்கா, அவர் ஃப்ரீயா உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கா, ஒரு சின்ன ரூமா கட்டி கொடுங்க. சரி ரூமா கட்டியாச்சு, அப்புறம் என்ன சொல்ற, ஒரு கட்டில போடுங்க. அவர் என்னங்க படுப்பாரு, அவர் எந்த ஒரு இலைப்பாறுதல், ஒரு கட்டிலை போடுங்கன்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அங்க பாருங்க, ஒரு சிறிய ஒரு கட்டிலையும், கட்டில போட்டாங்களா இல்லையா ஊழியக்காரருக்கு, ஒரு கட்டில போடு. கட்டில எதை காட்டுறது தெரியுமா? அவர் எங்க எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்தாலும் தெரியும். கட்டில எதை காட்டுகிறது? எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்டில படுத்து இலைப்பாறுவாங்க. ஊழியக்காரர்களுக்கு நாம இலைப்பாறுதல் கொடுக்கணும். ஊழியக்காரர்களை நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, ஊழியக்காரர்களுக்கு நம்ம டென்ஷன் கொடுக்க கூடாது, அவங்களை இலைப்பாற வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை நம்ம என்ன செய்ய வைக்கணும்? இலைப்பாற வைக்கணும். கட்டில் கொடுக்குறாங்க பாருங்க. சரி கட்டில் கொடுத்து அதோட விட்டாங்களா, அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க, அங்க கட்டில் கொடுத்து ஒரு மேஜையும் அங்க கொடுக்குறாங்க. மேஜை என்ன தெரியுமா? டேபிள். சில வீட்டுக்கு போன ஒரு டேபிள் போடுவாங்க. எதுக்கு போடுவாங்க தெரியுமா? தண்ணி வைப்பாங்க, டீ வைப்பாங்க, அந்த டேபிள் ஒரு சாப்பாடு வைப்பாங்க. தட்டுல கையில கொடுத்து நின்றுட்டே சாப்பிடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன டேபிள் கொடுப்பாங்க. அங்கே இந்த சுனாமியால் இவர் செய்கிறார், ஒரு கட்டில் போட்டது மட்டும் இல்ல, அவர் ஒரு டேபிளையும் கொண்டு வந்து அந்த ரூம்ல வைக்கிறார். யாருக்கு? எலிசா தீர்க்கதரிசிக்கு. டேபிள் எதை காட்டுகிறது? அங்க வைக்கிற தண்ணி, சாப்பாடு எல்லாத்தையும் தாங்குற ஒரு பொருள். டேபிள் எதை காட்டுகிறது? தாங்குற ஒரு பொருள். சுனாமியால் தீர்க்கதரிசிய ஊழியக்காரர்களை அவர் என்ன செய்கிறார்? தாங்குகிறார். ஒரு விசுவாசி தேவனுடைய ஊழியக்காரர்களை தாங்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்களை தாங்கணும். அந்த டேபிள் மேஜை எதை காட்டுகிறது? தாங்குவதை காட்டுகிறது. அங்க ஒரு பால் வச்சிருப்பாங்க, ஒரு டீ வச்சிருப்பாங்க, குடிக்க தண்ணி வச்சிருப்பாங்க, கட்டில வைக்க முடியுமா தண்ணி, ஒரு சாப்பாடு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மேஜை எதை காட்டுகிறது? தாங்குகிறது. மேஜைக்கு எத்தனை கால் இருக்கு? 4 கால் இருக்கு. இந்த 4 கால் எதை காட்டுகிறதுனா சுவிசேஷத்தை காட்டுகிறது. ரட்சிப்பின் சுவிசேஷம், விடுதலையின் சுவிசேஷம், பூர்ணத்தின் சுவிசேஷம், சுவிசேஷங்களை காட்டுகிறது. பிரியமானது, ஆசாரிய கூடாரத்தில் கூட அந்த மேஜை இருந்துச்சு. அங்கே அப்பம் வைத்தார்கள். அப்பம் என்று தேவனுடைய வசனத்தை காட்டுகிறது. அந்த மேஜையில கர்த்தருடைய வசனம் புறப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எலிசா தீர்க்கதரிசிக்கு அங்கே அந்த மேஜை கொடுத்து, மேஜை எதை காட்டுகிறது? தாங்கள் ஐயா நீங்க பேக் கொண்டு வந்திருப்பீங்க, நீங்க தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருப்பீங்க, எல்லாம் அந்த மேஜையில டேபிள் வச்சுக்கீங்க. அப்போ அந்த சுனாமியால் அந்த ஸ்திரீ அந்த ஊழியக்காரனை தாங்குகிற ஒரு சுபாவத்தை காட்டுகிறது. சபையில் இருக்கிற விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களை தாங்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், சபையை கனப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டும். அந்த மேஜையிலிருந்து புறப்படுகிற மன்னா, அப்பம், கர்த்தருடைய வசனம் கனப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களை, திருவிருந்து கொடுக்கும் போது பாருங்க, அந்த திராட்சை ரசமும் அந்த பிரெட் அப்பமும் ஒரு மேஜையை நம்ம வச்சிருக்கோம். கர்த்தருடைய வார்த்தையை காட்டுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது தேவனை கனப்படுத்த வேண்டும். சிலர் பாத்தீங்கன்னா சபையில வந்து அவங்க மொபைலையே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மொபைலையே பார்த்துட்டு இருக்காங்க. அங்க கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும், அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க. ஏன் அவங்க கனப்படுத்தல? தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவர்களை சுனாமியாருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்களுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அந்த மேஜையை கொண்டு வந்து போடுறாங்க. நம்ம தான் கட்டில் கொடுத்தோமே, அதோட வெளியில மேஜையும் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. தாங்க, சபையை தாங்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து சபையை தாங்கினால்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பாருங்க, இப்ப நம்ம வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சபையை தாங்க போனால் நம்ம நல்ல ஒரு இடத்துல ஏர் கண்டிஷன் ரூம்ல ஆண்டவர் நம்மள உட்கார வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா.
அப்போ சபையை தாங்க வேண்டும். எந்தெந்த விதத்துல நம்ம ஆண்டவரை தாங்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு அவசியம் இல்லாது உங்களுக்கே தெரியும். எல்லா விஷயத்திலையும் சபையை நாம் தாங்க வேண்டும், ஊழியக்காரர்களை நாம் தாங்க வேண்டும். அப்படி தாங்குவோம். நான் பெரிய வயதாக இருக்கும்போது நம்ம ஊர்ல தேர் போவோம். இயேசுநாதரை ஒரு தேர்ல வைத்துக் கொண்டு 2 மூங்கில் வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் 2 மூங்கில்ல ஒரு தேர் ஜோடிச்சு ஊர்ல கொண்டு போவாங்க. மூங்கில்ல இந்த பக்கம் 6 பேர், அந்த பக்கம் 6 பேர், 12 பேர் தோல் கொடுப்பாங்க. யாருக்கு தோல் கொடுப்பாங்க? யாருக்கு? அந்த மூங்கிலுக்கு. மூங்கில் மேல யாரு இருக்கலாம்? ஏசப்பா இருக்காரு. இப்போ என்னென்ன வண்டியில, குபேர் வண்டியில கூட கொண்டு போறாங்க, குப்பாடுற வண்டியில கொண்டு போறாங்க, மீன் பாடியில கொண்டு போறாங்க. ஆண்டவர் ஒரு வேலையே இல்லாம என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ தோல்ல சுமந்து கொண்டு போவாங்க இயேசுநாதரை. எப்படி? தோல்ல சுமப்பாங்க. அதுல அத்தனை தெரியுமா? இந்த இயேசுநாதரை நாங்கள் சுமப்போம். மரியாள் இயேசுநாதரை தன்னுடைய வயிற்றிலே சுமந்தாள். அதனால மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். நம்ம எத்தனை பேர் இயேசுநாதரை சுமக்கிறோமோ, எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறோமோ, எத்தனை பேர் சபையை சுமக்கிறோமோ, அவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நிறைய விஷயங்களை காட்டுகிறது. நான் உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்கிறேன். 3வது கட்டிலையும் வைத்து அங்க மேஜையும் வைத்ததில்லாமல் 3வது என்னவா? நாற்காலியும் அங்க வைக்கிறார்கள். ஊழியக்காரர் எலிசா படுத்துட்டே இருந்தா எப்படி? அவர் எழுப்பி உட்காரணும் இல்லையா? எங்க உட்காருவாரு? சரி, அவர் உட்கார்ந்து ஒரு நாற்காலி போடுறாங்க. சார், அந்த நாற்காலி என்பதை உட்காருகிற ஒரு இடத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சொன்னது போல ஐயா வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த சேர் போட மாட்டாங்க. ஐயா வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க, சேரு போட மாட்டாங்க. இங்கே சுனமியார் ஐயா வாங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஓய்வு எடுங்க, நீங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு அடுத்தது ஒரு சேரையும் போடுகிறார். தீர்க்கதரிசிக்கு இந்த சேர் எதை காட்டுகிறது தெரியுமா? அந்த நாற்காலி எதை காட்டுகிறது? அந்த நாற்காலி உட்கார்ந்து கொண்டு அவர் ஜபங்களை அவர் பண்ணி கொண்டு இருப்பார். ஏனால் இங்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி அவர் வாலிபன் அல்ல, ஒரு வயதானவர். வயதானவங்களால உட்கார்ந்து நம்மளால அவங்களால என்ன செய்ய முடியாது, முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது. அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து ஜெபிக்க அவர் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு நாற்காலி போடப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஊழியக்காரர்கள் வரும்போது விசுவாசிகளை பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? கனப்படுத்துறோம் இல்லையா? வாங்க இந்த சேர்ல உட்காருங்க, சேர்ல உட்காருங்கன்னு சொல்றோம். வந்தவங்களை எங்க உட்கார வைக்கிறோம்? சேர்ல உட்கார வைக்கிறோம். அப்ப அது என்னை கனப்படுத்தும், சிங்காசனத்தை காட்டுகிறோம். ராஜாதி ராஜா இஸ்ரவேலின் தேவன் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. சிங்காசனத்தை காட்டுகிறது, சேர் நாற்காலி அதிகாரத்தை காட்டுகிறது, பதவியை காட்டுகிறது. நீங்கள் ஆண்டவருக்கு கனப்படுத்தி இருப்பாயினால் உங்க வேலை ஸ்தலங்களில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார். நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல ஒரு பதவியை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு கட்சியில இருந்தாலும், எந்த ஒரு பதவியில் இருந்தாலும், எந்த ஒரு அரசாங்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பதவியை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுப்பார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவுடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறது போல எவன் ஜெயம் கொள்கிறானோ அவன் என்னோட கூட இருப்பான், என்னோட சிங்காசனத்தில் இருப்பான். ஒரு ஜெயத்தினை செய்கிறவங்க சிங்காசனம், ஜெபிக்கிறவங்க ஆண்டவர் சிங்காசனத்தை கொடுக்கிறார், உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறியவரையும் எளியவரையும் அண்ணால் பாடுகிறார். அவர் கொண்டு வந்து பிரபுகள் மத்தியிலே உட்கார வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரு நல்ல நாற்காலியில ஆண்டவர் நம்மளை உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். உங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க, நாளைக்கு ஒரு அதிகாரியா மாறுவாங்க, ஒரு IAS மாறுவாங்க, ஒரு IPS மாறுவாங்க. நல்ல நாற்காலியில உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. கர்த்தர் உயர்த்துவார். அதற்கு முன்பாக நாம் எலிசா தீர்க்கதரிசியை அவரை கனப்படுத்துவோமாக. அவருடைய சேரில் உட்கார வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நம்முடைய வீடுகளிலே எப்பொழுது சில வீடுகளில் போனா ஊழியக்காரர்களுக்காக ஒரு தட்டு தனியா வச்சிருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டு தட்டுல ஊழியக்காரர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஊழியக்காரர்களுக்காக ஒரு தட்டு தனியா இருக்கும், ஊழியக்காரர்களுக்காக ஒரு கிண்ணம் ரெடியா இருக்கும்,
ஊழியக்காரனுக்காக ஒரு கிளாஸ் ரெடியா இருக்கும். அவர் எப்போ வந்தாலும் அந்த கிளாஸ்ல தான் டீ கொடுப்பாங்க, அந்த கிளாஸ்ல தான் தண்ணி கொடுப்பாங்க, அந்த கிளாஸ்ல தான் தட்டு கொடுப்பாங்க. ஊழியக்காரர் வந்து அது ஒரு சேர் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பாய். ஊழியக்காரருக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எல்லாரும் யூஸ் பண்ற, எல்லாரும் சாப்பிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து ஊழியக்காரன் கொடுக்க மாட்டாங்க. ஊழியக்காரர்களை கனப்படுத்தி அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துவதனால் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் அவர்களை கனப்படுத்துவேன். எத்தனை பேர் ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறோம்? எலிசாவை பாருங்க, சுனாமி பணக்காரி, பணம் இருக்கு, ஏதாவது வாய் பேசினாலா? வந்த உடனே ஒரு சேர் கேட்கிறாரு, ஏதாவது சொன்னாரா? இல்ல. வந்த உடனே கட்டில படுத்துக்கிட்டாரு, சொன்னாரா? இல்ல. வந்த உடனே ஒரு டேபிள், எதை சொன்னாரா? இல்ல. அந்த சுனாமியால் ஊழியக்காரை தன்னுடைய வீட்டில் வச்சு கனப்படுத்துகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்தும் போது அது தேவனை கனப்படுத்துகிற சமமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. சிங்காசனத்தை காட்டுகிறது, விலகிக் கொள்ளும். நான்காவது கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கும்போது அங்கே குத்து விளக்கு வைக்கப்படுகிறது. ஏங்க குத்து விளக்கு வச்சாங்க? ஊழியக்கார ரூமுக்கு விளக்கு குத்து விளக்கு யார் வச்சாங்க? அந்த காலத்துல கரண்ட் இல்லையே, கரண்ட் இல்ல அந்த காலத்துல. அப்ப அந்த காலத்துல கரண்ட் இல்ல, விளக்கு வேணும் இல்லையா? சிமிலி விளக்குலாம் கொஞ்ச நேரத்துல அறிஞ்சிடும். குத்து விளக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி குத்து விளக்கு வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க தெரியுமா? எதுக்கு வச்சாங்க? இருட்டா இருக்கு, வெளிச்சமா இருக்கணும். அவரு தண்ணி குடிப்பாரு, அவரு சாப்பிடுவாரு. அது மாத்திரம் ஊழியக்காரர் என்ன பண்ணுவாரு? உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து பைபிள் படிப்பாரு. ஊழியக்காரர் என்ன பண்ணுவாரு? பைபிள் படிப்பார். பைபிள் படிக்கிறதுக்கு வெளிச்சம் வேணும்ல. குத்து விளக்கு, குத்து விளக்கை குறித்து தான் போன வாரத்துல நாம் பார்த்தோம். எதை காட்டுகிறது குத்து விளக்கு? சபையும் வரங்களையும் கிருபைகளையும் காட்டுகிறது. பாத்தீங்களா? ஊழியக்காரர்கள் ரூம்ல ஒரு குத்து விளக்கு, ஒரு விளக்கு கூட தனியாக வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்முடைய குத்து விளக்கு என்பது நம்முடைய வீடு இருட்டாக இருக்கும் போது என்னைக்கு ஊழியக்காரங்க வராங்களோ அன்னைக்கு வீடு குத்து விளக்கா மாறுகிறது. என்றைக்கு ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்களோ அந்த வீட்டுல இருக்கிற இருள் போய்விடுகிறது. ஊழியக்காரங்க வர வீட்டுக்கு வெளிச்சம் வருகிறது. நான் சொன்னது போல உங்க வீட்டுல ஒரு வீட்டுல போராட்டம், பிசாசு உள்ள போதுதான். அப்ப நான் போய் கேட்கிறேன், அந்த பிசாசு மிரட்டுகிறேன், ஓடி வெளியே போ, பிசாசு எனக்கு இருக்காத, ஓடி மிரட்டுகிறேன். அப்ப ஊழியக்காரர் வந்தாங்க அந்த பேய் விரட்ட முடியுது. அப்பதான் அந்த இருள் போச்சு, போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குத்து விளக்கு என்பது வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம எலிசா தீர்க்கதரிசிக்கு அந்த சுனாமியால் ஒரு குத்து விளக்காக ஒரு வெளிச்சம் கொடுக்கிற விசுவாசியாக இருந்தார். நமக்கு ஒரு வெளிச்சம் வேணும், நம்ம மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கணும். பிரியமானவர்களே, அதுதான் தேவனுடைய அனுபவம். சூரியன் பாருங்க, அது தனித்தான வெளிச்சமாகிறது மாத்திரமல்ல, இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. தேவன் உண்டாக்கப்பட்ட சூரியன் இயேசு கிறிஸ்து அவர் விளக்காக இருக்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார். நாம் எத்தனை பேருக்கு வெளிச்சம் கொடுக்கிறோம்? நீங்கள் மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லும் போது நீங்க வெளிச்சம் கொடுக்கிறீங்க. நீங்க ஒரு பாட்டு பாடும் போது வெளிச்சம் கொடுக்கிறீங்க. நீங்க பைபிள் படிக்கும் போது உங்க வெளிச்சம் கொடுக்கிறீங்க. அந்த எலிசா தீர்க்கதரிசி அவர் என்ன செய்கிறார்? அவர் வேத வசனத்தை வாசிக்கும்படியாக விளக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த குத்து விளக்கு பிரகாசத்தை காட்டுகிறது. எலிசா தீர்க்கதரிசி வந்தால் நம்முடைய வீடு பிரகாசமா மாறும். கர்த்தருடைய ஊழியக்காரங்க நம்ம வீட்டுல வந்து ஜெபிச்சால் நம்முடைய வீட்டுல இருக்கிற எல்லா அந்தகாரம் ஓடி போகும். கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பார். இந்த 4 காரியத்தை அந்த சுனாமியால் செய்தார். 4 காரியத்தை செய்தார். இப்ப 4 காரியத்தை செய்தாலே அந்த சுனாமியால் அந்த ஸ்திரிய நல்லா எலிசா தூங்கினார், உட்கார்ந்தார். அவர் என்ன செய்தார்? குத்துவிளக்குல படிச்சார், மேகையில சாப்பாடுலாம் வச்சாங்க, எல்லாம் முடிச்சிட்டார். போகும்போது சும்மா போவாரா? ஊழியக்காரர் கனப்படுத்தினால் அந்த ஊழியக்காரருக்கு வந்துட்டு சும்மா போவாங்களா? நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போவாங்க? ஆசீர்வாதத்தை போட்டு போவாங்க. ஆசீர்வாதத்தை போட்டு. ஈசாக்குக்கு நல்ல சமையல் செய்து சாப்பாடு கொடுத்தான்.
யாக்கோபு சாப்பிட்டு என்ன செய்தார்? ஈசாக்கு ஆசீர்வாதம். சாப்பிட்ட உடனே ஆசீர்வாதம் போட்டுறாங்க. ஊழியக்காரர்களை நம்ம கனப்படுத்தினால் நமக்கு ஆசீர்வாதம் வந்துருக்கு. அவர்கிட்ட வேற ஒண்ணே வேண்டாம். ஊழியக்காரர்களை எலிசாவை கனப்படுத்தினால சுனமியார் என்ன ஆச்சு தெரியுமா? இப்போ அவரு எல்லாம் முடிச்சிட்டாரு. படுத்தாரு, சாப்பிட்டாரு, உட்கார்ந்தாரு, படிச்சாரு, கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப போகும்போது என்ன சொல்றாருன்னா, போறாரு வீட்டை விட்டு போ, விசிட்டிங் முடிஞ்சது. வீட்டை விட்டு போகும்போது அந்த கேஎஸ் ஊழியக்காரர் கூப்பிட்டு, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அம்மா கூப்பிடு, அம்மா ஐயா கூப்பிடுறா, உன் பேர் என்னம்மா? சுனமியார். உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும் கேட்கும்போது அவர் சொல்றா, பணம், பொருள், வசதி, வீடு, சொத்து, வத்து எல்லாம். சரி, உனக்கு ஏதாவது பெரிய பெரிய ஆட்களோட கட்சியில நான் உனக்கு ஏதாவது பரிந்து பேசுவா? பெரிய பெரிய ஆட்களோட உனக்கு ஏதாவது நான் ஒரு சீட் வாங்கி கொடுக்குவா? அவர் சொல்ல, எல்லாம் எனக்கு இதுக்கு ஒண்ணு வேண்டாம். சரி, உனக்கு என்னதான் வேணும் கேட்கிறாரு. என்ன சொல்லுமா, நான் தரேன். கடைசியில் அவர் சொல்றா, எல்லாம் எனக்கு இருக்கு, ஆனா எனக்கு குழந்தை இல்லை. எல்லாம் இருக்கு எனக்கு, என்ன இல்ல? குழந்தை, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, மற்ற எல்லாம் இருக்கு. எலிசா ஊழியக்காரர் சொன்னாரு, சரி உனக்கு ஒரு பையன் பிறப்பான், உனக்கு ஒரு பையன் பிறப்பான் என்று அவர் சொன்னார். தந்துச்சா? தந்துச்சு. ஒரு பையனை கத்தர் கொடுத்தார். வருஷங்களாச்சு. இவர்தான் விசிட்டிங் வராது போறாருல, அந்த ஊர் பாஸ்டர்ல வராது போறாரு. பையன் மத்தியில வளர்ந்தான். திடீர்னு ஒரு நோய் வாய்ப்பட்டு அவன் செத்துட்டான். யார் செத்துது? அந்த சுனமியாருடைய பையன் செத்துட்டான். இப்போ ஊழியக்காரருக்கு நியூஸ் போகுது. யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு. ஐயா, என் பையன் செத்துட்டான், நீங்க தானே குழந்தை வாங்கி கொடுத்தீங்க கர்த்தர் கிட்ட, நீங்க ஜெபம் பண்ணீங்க, குழந்தை கிடைச்சது, என் புள்ள செத்துட்டான், அழுவுறா. அப்ப எலிசாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஊழியக்காரங்க நன்மையை மறக்க மாட்டாங்க. இப்போ எலிசா ஊழியக்காரங்க என்ன ஞாபகம் வருது தெரியுமா? இந்த சுனமியா நமக்கு ஒரு வீடு கொடுத்தால, வீட்டுல தங்க வச்சால, வீட்டுல சோறு போட்டால, டேபிள்ல நம்மள இளைப்பாறுக வச்சு நமக்கு கட்டுல இடம் கொடுத்தால, நமக்கு சேர் போட்டு உட்கார வச்சால, குத்துவிளக்கு வச்சு பைபிள் படிக்க வச்சால, இவங்க வீட்டுல ஒரு சாவு வந்துச்சு. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு எலிசா ஊழியக்காரங்க என்ன வருது? ஞாபகம் வருது. ஐயோ, இவ்வளவு செய்திருக்காரு சபைக்கு, எனக்கு இவ்வளவு செய்திருக்காரு, கனப்படுத்திருக்காரு. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, செத்து போன பையனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். கரையில தட்டி நல்லா ஜோரா கரையில தட்டி. அத நீங்க அப்படியே கீழே படிச்சுட்டு வீட்டுல போய் படிங்க, நமக்கு டைம் இல்ல. நீங்க செய்த நன்மையே ஒருபொழுது ஆண்டவர் மறக்க மாட்டார். அதான் பாட்டு, கர்த்தர் செய்த நன்மையே. நீங்க என்ன கொடுத்தாலும் சரி, தண்ணி கொடுத்தாலும் சரி, நீங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுத்தாலும் சரி, நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் சரி, நீங்க ஊழியக்காரருக்கு என்ன கொடுத்தாலும் அது திரும்பி திரும்பி உங்களுக்கு தான் வரும் ஒழிய அது வீணாய் போகாது. பிரியமானவர்களே, எலிசா தீர்க்கதரிசியை கனப்படுத்தினால் சுனமியால் கர்த்தர் அவங்க வீட்டுல சாவு வர விடல. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துவோம்னா நம்ம வீட்டுல குடும்பத்துல சாவு, தேவையில்லாத சாவு வராது. வயசாகி சாவாங்க, அது வேற விஷயம். நோய்பட்டு வியாதிப்பட்டு அந்த சாபம் வராது. அப்போ அதனால்தான் நம்ம குடும்பத்துல, நம்ம வீட்டுல ஊழியக்கார கால் இருக்கணும். இல்லன்னா அந்த மரணத்துல வந்துடும், பிரச்சனை வந்துடும், குடும்பத்துல சாத்தம் வந்துடும். அப்போ ஊழியக்கார கால் வைக்கும் போது அங்கே அந்த சாக கெடுந்த செத்து போன அவனை ஆண்டவர் அந்த எலிசா உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரங்க நம்ம கூட இருந்தால் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரங்க தீர்க்கதரிசிகள் நம்மளோட இருந்தால் நமக்கு பயம் இல்ல, எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தர் சொல்றாரு, அங்க பக்கத்துல ஒரு சண்டை நடக்குது. சண்டைக்காரர் சொல்றாங்க, நான் உனக்கு சூனியம் வச்சு உன்னை சாவடிச்சுவேன், உனக்கு செய்வன பண்ணி சாவடிச்சுவேன். விசுவாசி சொல்றாரு, நீ என்ன சூனியம் பண்ணாலும், நீ என்ன மந்திரம் பண்ணாலும் எங்க பாஸ்டர் எங்களை காப்பாத்திடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரங்க எலிசா தீர்க்கதரிசி போல கர்த்தருடைய வரம் பெற்ற கிருபை பெற்ற ஊழியக்காரங்க நம்ம வீட்டுல, நம்ம குடும்பத்துல நம்மளோட இருந்தால் நமக்கு எந்த சாபம் வராது, எந்த வியாதி வராது, எந்த தலைமையும் வராது, எந்த
இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை. எந்த வீட்டுல ஊழியக்கார் இல்லையோ, எந்த வீட்டுல விசிட்டிங் இல்லையோ, எந்த வீட்டுல ஜபை இல்லையோ, எந்த வீட்டுல எலிசா போகலையோ, தீர்க்கதரிசி இல்லையோ, அங்கதான் இருள் இருக்கிறது. அது குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது வெளிச்சம். அருமையானவர்களே, கண்களை மூடுவோமா? நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டை கொடுப்போமா? நம்ம சிறிய வீட்டை ஊழியக்காரருக்காக எலிசாவுக்காக கொடுப்போம். வீடு எதை காட்டுகிறது தெரியுமா? வீடு எதை காட்டுகிறது? சபையை காட்டுகிறது. நம்ம சபையை கர்த்தர் கொடுப்போமா? வீடு எதை காட்டுகிறது? நம்ம வீட்டை காட்டுகிறது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வீடு எதை காட்டுகிறது? நம்முடைய சரீரத்தை காட்டுகிறது. நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. உங்கள் சரீரத்தை இயேசுவுக்கு கொடுத்தால் உங்கள் சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். உங்க சரீரத்தில் வியாதி வராது, உங்க சரீரத்தில் பலவீனம் வராது, உங்க சரீரத்தை பிசாசு தொட மாட்டான், உங்க சரீரத்தை சாத்தான் தொடாது, அந்த சாபம் உங்க சரீரத்தில் வராது, அந்த எந்த பிரச்சனையும் வராது. ஏனென்றால் உங்க சரீரம் இயேசுவுக்கு சொந்தம், உங்க சரீரம் இயேசுவுக்கு சொந்தம், உங்க சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். நாம் கூட்ட முடிவு போகிற எழுதி நிற்போமாக. தன்னுடைய சமூகத்தில் ஒப்படைப்போம். ஆண்டவரே, என் சரீரம்